ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னா புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாத பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் இப்படி வரிசையாக ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன நடக்கும், என்ன பாசிட்டிவ்ஸ், என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் வந்து இந்த வருஷம் மே மாசம் 14ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த குரு பயிற்சினால 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ முதல்ல குரு பகவான்னா யாரு, முதல்ல குருனா யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். குருனா புத்திரக்காரன், குருனா தனகாரன். அப்ப குரு பகவான் தான் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு, ஒரு நம்ம கையில பண சேர்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம வருமானம் பண்றதுக்கு, இது மாதிரி ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் தான். கோள்கள் 9 நவகிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா 100% சுப கிரகம் எதுன்னா குரு பகவான் தான். மற்ற சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்கெல்லாம் விட 100% வந்து சுப கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். அது இல்லாம நம்ம கோவில்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, சூரிய குடும்பத்தில் கோள்கள்ல இருக்கிறதுல பெரிய கோயில் எதுனா குரு தான். அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, கோள்கள்ல வியாழன்னு சொல்லுவாங்க, நம்ம இங்க வந்து குருன்னு சொல்லுவோம். அப்ப சூரிய குடும்பத்திலே பெரிய கோயில் எதுனா வியாழன்ங்கிற குரு தான். ஸோ அதுவும் இல்லாம இந்த குருவை தான் பாத்தீங்கன்னா கோள்களின் அரசன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த குருவுக்கு மட்டும்தான், அதாவது வியாழன் சொல்லக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்க வியாழன் சொல்லக்கூடிய இந்த கோளுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதிகமான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. அதாவது காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சூரிய குடும்பத்திலே இருக்க அதிக காந்தப்புலம் உள்ள கிரகம் எது பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்திலையும் சரி, நம்ம ஜாதகத்திலையும் சரி, கோச்சாரங்களையும் சரி, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குரு பார்க்க ஒரு தோஷம் கூட நீங்கும், அதனாலதான் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையோட அப்பா அம்மா நல்லா இருப்பாங்களா அப்படின்னா குருவை பார்க்கணும். பொதுவா அப்பாவோட காரகம் சூரியன், அம்மாவோட காரகம் சந்திரன் சொல்லுவாங்க. ஆனா குருவை வச்சுதான் அப்பா அம்மா ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சூரியனோட தசா வருஷம் பாத்தீங்கன்னா 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், அப்ப மொத்தம் 16 வருதான். அப்ப குரு 16 வருஷம். அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாதான் குருங்கிற குழந்தை நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால குரு நல்லா இருந்தாலும் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படிங்கறத சொல்லலாம். புனிதமான கிரகம் எதுனா குருன்னு சொல்லிட்டோமா, அதனாலதான் இப்ப ஒருத்தவங்க ஜாதகத்துல 12 கட்டம் இருக்கும், 12 கட்டத்திலையும் கிரகம் இருக்காது. அதே மாதிரி 12 கட்டத்தையும் பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்க்காது. ஒரு சில கிரகம் சில பேருக்கு இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும், இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது. இல்லைன்னா இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும், இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது. அதனால இந்த குரு பகவான வருஷம் பயிற்சி ஆவார். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும் போது 12 வருஷம் 12 கட்டத்துக்கு வந்துட்டாரா, அப்ப 12 கட்டத்துக்கும் குரு பகவானோட பலன் கிடைக்கும். அது இல்லாம இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன குருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு சரராசி, ஒரு ஸ்திர ராசி, ஒரு உபயராசி, 3 ராசிகளையும் பாக்குற ஒரே கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு தான். வேற எந்த கிரகமும் பாத்தீங்கன்னா ஒரு சரராசி, ஒரு ஸ்திரராசி, ஒரு உபயராசியை பார்க்காது. இந்த ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு இருக்கு. ஸோ இதுதான் குருவான சின்ன இன்ட்ரோ குருவை பத்தி. இந்த குரு பேச்சினால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரு, சனி, ராகு கேது பேச்சு வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுல சொல்லியிருப்போம். இப்ப இந்த குரு இங்க வராரு மிதுன வீட்டுக்கு. இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைவு ராசி, புதனோட வீடு. அப்ப இந்த குரு பேச்சினால என்ன நடக்க போகுது இந்த வருஷத்துல அப்படின்னா அதிகமான திருமணங்கள் நடக்கும். இப்ப இந்த குரு பகவான் இங்க 1 வருஷம் இருப்பாரு, இந்த 1 வருஷத்துல அதிகமான திருமணங்கள் நடக்கும். அது இல்லாம அவருக்கு ஏன் அப்படின்னா இவரு காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம்னா திருமணத்தை சொல்றது சுக்கிரனோட வீடு. இப்ப புதன் வீட்டுல இருந்து சுக்கிரனோட வீடு குரு பகவான் பார்க்கும் போது நிறைய திருமணங்கள் நடக்கும். அதுல காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா இது வந்து ஆணும் பெண்ணும் இணைவு ராசி, மிதுன ராசியில காதலை குறிக்கிறது. அப்ப நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும். இன்னொன்னு, இந்த குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை குறிக்கும். அதாவது இப்ப நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த போர்கள் அதிகமாகும். எதனாலன்னா சனி பகவானாலே ராகு பகவானாலே போர்கள் அதிகமாகும். அது வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன், அதை பாருங்க. ஆனா இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பாக்குறப்ப இது வந்து தனுசு வீடு, இது வந்து மகாபாரத போர் நடந்த இடம் இந்த வீடு. சோ அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் போது இந்த அவ்வப்போது பாத்தீங்கன்னா போர் நிறுத்தங்கள் இருக்கும். அப்புறம் இந்த குரு பகவான் வந்து காலபுருஷன் 11ஆம் இடமான கும்ப வீட்டை பாக்குறாரு. இந்த கும்ப வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது நிறைய கோயில்களோட கும்பாபிஷேகம் நடக்கும். அது நிறைய கோயில்கள் பூட்டி இருந்திருப்பாங்க, அந்த பூட்டின கோயில் திறப்பாங்க. நிறைய கோயில்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கும், அந்த கோயில்கள் எல்லாம் பராமரிப்பு நடந்து கும்பாபிஷேகம் நடக்கும். ஸோ இதனால இந்த குரு பேச்சினால இந்த மாதிரி சுப விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோரணம் புதுத்தெரு பகுதியில வைத்தீஸ்வர மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயிலை சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம்.
இப்ப நம்ம சிம்ம ராசியை பார்ப்போம். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் அஷ்டம சனி நினைச்சு பேர்ந்துருந்தாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்தார். 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார். அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அது ராசியில ராகு கேது. ஸோ இப்போ இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய நெகட்டிவ் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அஷ்டம சனி ராகு கேது ராசியில. ஸோ அப்படி இருக்கும்போது நெகட்டிவ்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க தான். அது உண்மையும் கூட ஒரு சில விஷயங்கள்ல. ஆனா இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஜெயில இருக்க குற்றவாளிக்கு ஒரு ஜாமீன் கிடைச்சா அப்படி இருக்கும். அது மாதிரியான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் அப்ப அஷ்டம சனினால நிறைய பிரச்சனைகள், ராசியில ராகு கேது இருக்கனால கணவன் மனைவிக்குள்ள இருக்க நிறைய பிரச்சனைகள், பார்ட்னர்ஸ்ல இருக்க நிறைய பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குருபவன் வந்து இப்ப சால்வ் பண்ண போறாரு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு குருபவன் இங்கே தான் இருப்பாரு. நடுவில் ஒரு அதிசாரமாக 12ஆம் இடத்துக்கு வருவாரு. அதை நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன், பாருங்க. இப்ப இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு குருபவன் வராரா, லாபஸ்தானத்துக்கு குருபவன், வெற்றி ஸ்தானம் அதுதான், அந்த இடத்துக்கு குருபவன் வராரு. இதனால நிறைய நன்மைகள் நடக்க போகுது. நீங்க என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சீங்களோ அந்த பிரச்சனைகள் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து சால்வ் ஆக போகுது. இந்த சிம்மராசி குருபவன் யாரு அப்படின்னா 5ஆம் வீட்டுக்குரிய அதிபதி குரு தான். 8ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு தான். இவர் வந்து 11ஆம் இடத்துக்கு போலாமானா கண்டிப்பா போலாம். இப்ப அஷ்டமாதிபதியும் 11ஆம் இடத்துக்கு போகலாம், 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போகலாம். அப்ப முதல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்களோ, எந்த ஃபீல்டுல என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அதுல உங்களுக்கு ஃபெயிலியர் வந்திருக்கும். அந்த ஃபெயிலியர் எல்லாம் இப்போ உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. ஒரு அட்டம், 2வது அட்டம், 3வது அட்டம் வரையும் போயிட்டு ஃபெயிலியர் ஆன நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா அஷ்டம சனியில ஃபெயிலியர் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபெயிலியர் வந்து சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல குருபவன் வரப்போறாரு. எதனால கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு யோகக்காரன் அவர் தான். உங்களுக்கு பட்டம், பதவி, உயர்வு, புகழை சொல்றது அவர் தான். அவர் 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு வரும்போது நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெயிலியரோ, ஒரு டிராபேக்கோ, நெகட்டிவோ நடந்து கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆவீங்க. ஏன் நெகட்டிவ் நடக்கும், ஏன் சக்சஸ் ஆவீங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த 11ஆம் இடங்கிற பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமும் கூட. அப்ப லாபஸ்தானத்துக்கு குருபவன் வரும்போது பிசினஸ்ல நிறைய பேருக்கு லாபம் உண்டு. ஒரு பிசினஸ் பண்றேன், தொழில் பண்றேன் அப்படின்னா நிறைய பேருக்கு லாபம் வராம இருந்துச்சு, வர வேண்டிய பணம் வராம இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இப்ப கிடைச்சிரும். முக்கியமா நிறைய சிம்மராசிக்காரங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா இந்த குரு அஷ்டம சனி வேற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ராகு கேது இருந்த இடமும் சரி இல்லாம இருந்ததுனால குருபவன் வந்து 10ஆம் இடத்துல வேற இருந்தாரு. ஸோ அதனால நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ அந்த டைவர்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குருபவன் வந்து கண்டிப்பா 2ஆம் திருமணத்தை நடத்தி வைப்பாரு. சரி ஓகே, இதெல்லாம் வந்து 11ஆம் இடத்துக்கு குருபவன் வரனால உள்ள பிளஸ் பாயிண்ட். சரி, குருபவன் எங்கெல்லாம் பாக்குறாரு அப்படின்னா 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்களுக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த இடங்களை வந்து குருபவன் பாக்குறாரு. இதுல வந்து எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன், 3ஆம் இடம் வரை இளைய சகோதரம். அப்போ சுய முயற்சி, தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், இது எல்லாத்தையும் சொல்றது 3ஆம் இடம் தான். இஎன்டி சொல்றது 3ஆம் இடம் தான். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே சால்வ் ஆயிடும். அதாவது உங்க சுய முயற்சி செஞ்சு நீங்க எடுக்கிற எல்லா ஸ்டெப்பும் வெற்றி ஆகட்டேன், முதல்ல வெற்றி கிடைச்சிருந்தேன், சக்சஸ்ன்ட்டேன். உங்க சுய முயற்சியில நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். முதல்ல கம்யூனிகேஷன் சொல்றது 3ஆம் இடம். அப்ப உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. முதல்ல நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நீங்க ஆல்ரெடி உங்க லைஃப்ல இருக்க நண்பர்கள் மூலியமா உங்க நல்ல லைஃப்ல வந்து நல்ல பெனிஃபிட், நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. 3ஆம் இடம் தான் இளைய சகோதரன் சொல்றோம். அப்ப உங்க தம்பி தங்கச்சினால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ், ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். தான் பாத்தீங்கன்னா மாமனார் சொல்றது. அப்ப இவ்வளவு நாள மாமனார் மாமியார் கூட ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கு, ஏதாவது பிரிவினை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இப்ப மாறிடும் சிம்மராசிக்காரங்களுக்கு. 3ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா இஎன்டி சொல்றது. அப்ப காது மூக்கு தொண்டைன்னு சொல்லக்கூடியதான் 3ஆம் இடம். ஷோல்டரை சொல்றது 3ஆம் இடம். கையெழுத்த சொல்றது 3ஆம் இடம். இப்ப இதெல்லாம் பிரச்சனை யாருக்கு, இஎன்டில ப்ராப்ளம், இஎன்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஷோல்டர்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, யாருக்காவது கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டேன், ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டேன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா சரியாயிடும். ஏதாச்சும் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சிம்மராசிக்காரவங்களுக்கு வீட்லயே இடத்துல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம் சரியாயிடும். அதே மாதிரி ஜுவல்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா 3ஆம் இடம் தான் அணிகலன்களை சொல்றது. அப்ப நிறைய பேர் ஜுவல்ஸ் வாங்குவாங்க. நெக்ல போடுற, அதாவது கழுத்துல போடுற ஜுவல்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. அதாவது நிறைய இந்த ட்ரைனிங்ல இருக்கிறவங்க, அதாவது டிராவல்ல பிசினஸ் பண்றவங்க, டிராவல்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்கும். 3ஆம் இடம் தான் வந்து சிறுதூர பயணம்னு சொல்றது. ஸோ அந்த இடத்தையும் குருபான் பார்க்கும்போது இது எல்லாமே பிளஸ் பாயிண்ட் நடக்கும். சரி, இதெல்லாம் விட முக்கியமா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்மராசிக்காரங்க நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும், அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல அஷ்டம சனி நடக்குது, எப்படி உங்களுக்கு மேரேஜ் ஆகும்? அஷ்டம சனியில மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. உண்மைதான், அஷ்டம சனியில மேரேஜ் பண்ணக்கூடாது. ஆனா குரு பார்வை இருக்குல்ல, குரு எங்கெல்லாம் பாக்குறாரு, 7ஆம் இடம், திருமணத்தை சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா திருமணம் பண்ணலாம் இந்த குரு பயிற்சியில. அஷ்டம சனியில பண்ணக்கூடாதுனாலும் இந்த குருபவன் பார்வையில் இருக்கனால பண்ணலாம். 5ஆம் இடத்தையும் குருபான் பாக்குறாரு, 3ஆம் இடத்தையும் குருபான் பாக்குறாரு. அப்ப முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து 3ஆம் இடம் சுய முயற்சி, 5ஆம் இடம் காதல், லவ், ஆசையை சொல்றது, 7ஆம் இடம் திருமணம். அப்ப உங்களோட சுய முயற்சியில காதல் பண்ணி திருமணம் பண்ண போற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் நடக்கும்.
அதாவது லவ் மேரேஜ் நடக்கும். அரேஞ்ச் மேரேஜ் நிறைய பேருக்கு நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் பாக்குறாருல, கண்டிப்பா அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். இல்லாம கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரங்க குழந்தை இல்லாம இருப்பாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாம் குழந்தை கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் சொல்ற விஜய் வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாரு, 5ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. அப்ப நிறைய பேருக்கு குழந்தை உண்டு. ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா குழந்தையே இல்லாத ஏங்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் கண்டிப்பா குழந்தை பிறக்க போறாரு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியே குரு தான். குருவே அவர் வீட்டை பாக்குறப்ப நிறைய பேருக்கு இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் உண்டு. 5ஆம் இடம் தான் ப்ரொமோஷன், பட்டம், பதவி உயர்வு இதெல்லாத்தையும் சொல்றது. அப்ப நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலையில இடமாற்றம் உண்டு, டிரான்ஸ்பர் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும். உங்க தாத்தா வழி சொத்து, பரம்பரை சொத்துன்னு சொல்லக்கூடிய பூர்வீக சொத்து இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. 5ஆம் இடம் தான் ஆசைகளை சொல்றது. நீங்க எதுலெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசை, நியாயமான ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். 7ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது ஏற்கனவே மேரேஜ் ஆகும் சொல்லிட்டேன். அதே மாதிரி கணவன் மனைவி நிறைய பேர் பிரிஞ்சு இருந்தாங்க, மனஸ்தாபத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறப்ப கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல தான் குரு பகவான் பார்க்கும்போது பிசினஸ் பார்ட்னர் சொல்லக்கூடிய அவங்க கூட ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்கு அப்படின்னா அதுவும் மாறிடும். 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கும்போது 7ஆம் இடம் தான் மக்கள் தொடர்பு சொல்றது. அப்ப சிம்மராசியில் நிறைய பேர் அரசியல்வாதிகள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான பொறுப்பா இருக்கிற ஒருத்தர் சிம்மராசிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். இந்த மார்ச்ல இருந்து மேற்கும் நிறைய பிரச்சனை வருங்கிறத நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்க போறாரு, வெற்றி ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்ப மக்கள் தொடர்பு அப்படிங்கிற இடத்த குரு பகவான் பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும் அரசியல்வாதிகளுக்கு. 7ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களோட பார்ட்னர்ஸ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், சில பேருக்கு பிரைவேட் ஜாப். என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப எப்பவுமே குரு பயிற்சி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த சிம்மராசிக்காரங்களோட பார்ட்னர்ஸ் நிறைய பேர் ஜாப் கிடைக்கிறது, அவங்க நல்லா இருக்கிறது, நல்லா இருக்கணும். ஹெல்த் வைஸ் சொல்றேன், ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கிறது, ஜாப் கிடைக்கிறது எல்லாமே சிம்மராசிக்காரங்களோட பார்ட்னர்ஸ் நடக்கும். இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கு இந்த சிம்மராசிக்காரங்க குரு பேச்சுனால. சோ நம்ம அஷ்டம சனி, ராகு பேச்சு வச்சு நம்ம பயப்படக்கூடாது. பொதுவா அந்த குரு பேச்சுல என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான கோயில்களுக்கு செல்லலாம் அப்படின்னா, உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா குரு கோயில்களுக்கோ தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கோ போகலாம். கண்டிப்பா இது உங்களை ரெகுலரா செஞ்சுக்கோங்க. வேலைக்கிழமை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க குரு பகவான் கோயிலுக்கோ இல்லாட்டி சிவன் கோயில தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, அவருக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு இந்த வெள்ளை கொண்டக்கல்ல இருக்கு பாத்தீங்களா, அது செஞ்சுட்டு போய் தானமா கொடுங்க. ஒண்ணு. இது இல்லாம எந்த கோவில்களுக்கு போயிட்டு சிறப்பு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆலங்குடியில பாத்தீங்கன்னா குரு பகவான் கோயில் ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு முறை போறது நல்லது. இதுக்கு வர முடியலங்கிறவங்க மதுரையில பாத்தீங்கன்னா குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு. சோ அந்த குருவித்துறையில போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய ஸ்தலம் அதுதான். சோ அதனால குரு பகவானுக்காக திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வர்றது ஒரு வழிக்கு நல்லது. இப்ப இது இல்லாம வேற எங்க போலாம் அப்படின்னா, சூரியனார் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த சூரியனார் கோயில் இருக்கு மூலவரை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா சூரியனார் கோயில் சூரியனுக்குள்ள கோயிலாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல மூலவர் இருப்பாரு. அதனால சூரியனார் கோயில் போனீங்கன்னா எல்லா நவகிரகமும் அந்த கோயில் இருக்கு. சோ அதனால சூரியனார் கோயில் இருக்கு, மூலவரோட வழிபாடு ரொம்ப சிறப்பு. சரி, வேற என்ன பிராக்டிக்கலா என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த குங்குமப்பூ இருக்கு பாத்தீங்களா, ஒரு லைட்டா ஒரு பிஞ்ச் பாத்தீங்கன்னா பால்ல போட்டு சாப்பிடலாம். ஏன் இந்த குங்குமப்பூ சொல்றேன் அப்படின்னா, குங்குமப்பூக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். சோ அப்ப இந்த குங்குமப்பூ அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா அதை எப்படி சொல்லிட்டாங்கன்னா, குங்குமப்பூ சாப்பிட்டா புள்ள நல்லா கலரா பிறக்கும் அப்படின்னு. கண்டிப்பா அது காரணம் கிடையாது. நிறைய மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அது காரணம் கிடையாதுன்னு. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிட ரீதியான காரணமும் உண்டு, சயின்டிபிக்கல் ரீசனும் உண்டு. சயின்டிபிக்கல் ரீசன் எல்லாருக்கும் தெரியும். நான் ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குங்குமப்பூ காரகம் குரு பகவான் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். புத்திர காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அப்ப குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னா குங்குமப்பூ சாப்பிடணும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சோ குங்குமப்பூ சாப்பிடுறது நல்லது. இது பிரெக்னன்ட் லேடிஸ் தான் சாப்பிடுங்க. நார்மலாவே எல்லாருமே பாத்தீங்கன்னா பால்ல லைட்டா ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ போட்டு சாப்பிடுறது நல்லது. இன்னொன்னு, குருனா குழந்தைகள். அப்ப கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகளுக்கு கல்விக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சியில குரு பகவானுக்கு எல்லாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள். ஆன்மீக பரிகாரமும் சொல்லியிருக்கேன், பிராக்டிக்கல் பரிகாரமும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்க. குரு பயிற்சியால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ராகு பயிற்சி பலன்கள் போட போறோம். ஜெனரல் வீடியோஸ் நிறைய, அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட போறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.